ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தினுடைய மூணாவது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி, இந்த கண்டினியூஷன் பார்த்துட்டு வரோம். நம்ம திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். திதி என்பவள் யார்? ஏன் மாலை பொழுதில் கருவுற்றால்? அந்த மாலை பொழுதில் கருவுற்றதனால் வந்த விளைவுகள் என்ன? இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம், ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. திதியானவள் கஷ்யப பிரஜாபதியின் மனைவி. கஷ்யப பிரஜாபதி திதியை மணமுடித்துக் கொண்டார். திதி மட்டுமல்ல, திதி என்பவள் தக்ஷனின் மகள். தக்ஷ பிரஜாபதியோட மகள் திதி. அவளோட 13 சகோதரியும் சேர்த்து தக்ஷ பிரஜாபதி கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். திதி, அதிதி, பிரசூதி, இந்த மாதிரி நிறைய ஒரு 13 பொண்ணுங்க. அவங்க எல்லாமே கஷ்யபரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ திதிக்கு என்ன ஒரு வருத்தம்னு சொன்னா, மற்ற சகோதரிகளுக்கெல்லாம் குழந்தை உண்டாயிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு தன் சகோதரிகள் குழந்தை பெற்றுக் கொண்டார்கள், அந்த பாக்கியம் பெற்று விட்டார்கள், எனக்கு அது இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி திதி ஒரு நாள் கஷ்யபரை அப்ரோச் பண்றாங்க, கஷ்யபரை அணுகுறாங்க. அது எந்த நேரம்னா அணுகக்கூடாத நேரத்தில் அணுகிவிட்டார்கள். மாலை நேரம், சந்தியா வேலை. அந்த சந்தியா வேலையில ஆன்மீக குருவையும் பகவானையும் வழிபட வேண்டிய நேரம். குறிப்பா மகாதேவர் உமையாளோடு பூதகணங்களோடு வலம் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்துல போய் திதி தன் கணவரை அணுகுகிறாள். கஷ்யபரும் திதியை சமாதானப்படுத்துறாங்க. திதி சமாதானம் ஆக மாட்டேங்கிறா, எனக்கு உடனே இப்ப குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ச்சி வசப்பட்டு தன் கணவரை தூண்டுகிறார். இப்ப கஷ்யபரும் வேற வழி இல்லாம திதியோட மனதை அறிந்து கொண்டு அதற்கு சம்மதிக்கிறார். ச விதித்வாத பிராயாஸ் தம் நிபந்தம் விகர்மணி நத்வாதிஷ்டாய ரகசி தயாதோபினோஸ்ய. மனைவியின் உள்மனதை அறிந்து கொண்ட கஷ்யபர் அந்த தடை செய்யப்பட்டிருக்கும் செயலை செய்வதற்கு சம்மதித்தார். பின்னர் அவர் வணங்குவதற்குரிய விதிக்கு தனது வணக்கங்களை செலுத்திய பின்னர் ஒரு தனிமையான இடத்தில் அவருடன் கூடினார். பொருளுள்ள புரோப்பா என்ன சொல்றாரு, திதியோடைய மனசு என்னன்னு கஷ்யபருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா கஷ்யபர் உறுதியா இல்லை. ஏன்னா அவர் பகவானுடைய பக்தர் அல்ல, அவர் சிவபெருமானை வழிபடுபவர், பிரம்மத்தை வழிபடுபவர்ங்கிறது தெரிய வருது. கஷ்யபர் தூய பக்தரா இருந்திருந்தா இந்நேரம் திதியோடைய எண்ணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். தன் மனைவியை சமாதானப்படுத்தி கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி, அந்த இணைவதற்கான சரியான நேரம் வரும்போது நாம் இணைவோம் என்று பதில் சொல்லியிருப்பார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, கஷ்யபர் உறுதியா இல்லாதனால, அவரும் புலன்பத்துல ஆர்வம் உள்ளவரா இருந்ததுனால, அவர் செயற்கையான முறையில மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சித்தினால இந்த விஷயத்துல அவர் தோல்வி அடைந்து விட்டார். கஷ்யபர் என்னானாரு, இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டார். அதுக்கான ஒரே காரணம், அவர் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, பக்தி பாதையில் இல்லை. அதான் பிரபுபார் ஹரிதாஸ் தாக்கூர் அங்க கம்பேர் பண்றார். கஷ்யபரோட ஹரிதாஸ் தாக்கூர் ஒப்பிடுறார். ரெண்டு பேருக்கு ஒப்பிடும் போது என்னென்ன ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு பார்த்தா, ஒற்றுமை முதல்ல என்னன்னா, கஷ்யபரும் ஆன்மீக பாதையில் இருக்கார், ஹரிதாஸ் தாக்கூர் ஆன்மீக பாதையில் இருக்கார். கஷ்யபரும் தன்னை உணர்ந்தவர், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா,
நான் பகவான் என்ற இறைவனுடைய ஒரு சிறிய அம்சம், அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்தவர் கஷ்யபர். ஹரிதாஸ் தாக்கூரும் நான் இந்த உடலில் ஆத்மா, நான் பகவானுடைய சிறிய அம்சம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உணர்ந்தவர். கஷ்யபரும் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி யோகாபியாசம் ஆன்மீகத்துல முன்னேற்றடைய முயற்சி பண்றார். ஹரிதாஸ் தாக்கூரும் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி ஆன்மீகத்துல முன்னேற்றடைய முயற்சி பண்றார். இரண்டு பேருமே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அப்ப ஆன்மீக பாதையில இரண்டு பேருமே தன்னை உணர்ந்த ஆத்மாக்களா இருந்தாலும் அவங்க பாதை வேறு வேற இருக்கு. கஷ்யபர் என்ன பண்றாரு, அவர் அருவாவாத தத்துவத்தை ஃபாலோ பண்றார். இறைவன் ஒளி வடிவானவர், பிரம்மஜோதி, பிரம்மமானவர். அதுக்கப்புறம் அவர் சிவபெருமானை வழிபடுறவரும் தெரிய வருது. இந்த பக்கம் ஹரிதாஸ் தாக்கூரா பகவானது தூய பக்தரா இருக்கு. ஹரிதாஸ் தாக்கூரா பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய தூய பக்தர். இப்போ ஆன்மீக பாதையில ரெண்டு பேருக்கும் பரிச்சை வந்தது. கஷ்யபருக்கும் பரிச்சை வந்தது, ஹரிதாஸ் தாக்கூருக்கு 2 தடவை பரிச்சை வந்தது. கஷ்யபருக்காவது ஒரு தடவை தான் பரிச்சை. திதிங்கிற மனைவி கஷ்யபர் அப்ரோச் பண்றாங்க. அப்ப கஷ்யபர் வேணாம், இந்த நேரம் அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்திருக்கணும். தவிர்த்து தன் மனைவிய பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்திருக்கணும். ஆனா அதை செய்ய தவறி விட்டார் கஷ்யபர். ஏன்னா அவருக்கும் புலன்பத்தில் ஆர்வம் இருக்கிறதா பிரபுபார் சொல்ற. அப்ப இந்த பலவீனம், இது பலவீனம். பகவான் சொல்ற பகவத்கீதையில, பலவான் இந்திரிய கிராமம். பெரும் பண்டிதனை கூட புலன்கள் வென்று விடுங்கிற. பெரும் பண்டிதர்மார்கள் கூட புலன்களுடைய உந்துதலுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதனாலதான் புலன்களை செயற்கையான முறையில கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏ கண்ணே நீ பார்க்காத, ஏ காதே நீ கேட்காத, ஏ வாயே நீ பேசாத அப்படி சொல்ல முடியாது. கேட்காதுன்னா அப்பதான் கேட்கும், பார்க்காதுன்னா அப்பதான் பார்க்கும், நினைக்காத அப்படின்னா நினைக்கும். நம்ம புலன்கள் எப்படின்னா, நம்முடைய புலன்கள் மனதெல்லாம் நினைவு கட்டாத காலத்திலிருந்தே புலன்பத்துல மூழ்கி போயிடுச்சு. நினைவு கட்டாத காலத்துக்கு எவ்வளவு ஆத்மாவாகிய நம்ம எப்ப இந்த ஜட உலகத்துக்கு வந்தோன்னே தெரியாது. ஆத்மாவாகிய நம்ம எப்ப இந்த ஜட உலகத்துக்கு வந்தோன்னே தெரியாது. நினைவு கட்டாத காலத்திலிருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புலன்ப வாழ்க்கை. புலன்ப வாழ்க்கையில தான் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, புலன்ப வாழ்க்கைக்காக ஓரொரு சரீரத்திலையும் முயற்சி பண்ணிருக்கோம், பல்வேறு சரீரங்கள். அதனால ஆத்மாவை அதிலிருந்து பிரிச்சு வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஊறி போயிடுச்சு, புலன்பத்துல மூழ்கி போயிடுச்சு. அதனால செயற்கையான முறையில மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது சாத்தியம் இல்லை. அந்த பாதையில அந்த பாதை ரொம்ப கடினமானது, வீழ்ச்சி அடைறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணா சொல்ற, கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். இறைவனுடைய தோன்றா உருவத்துல மனதை பதிப்பது, அருவ பிரம்மத்துல இறைவனுடைய தோன்றா உருவத்துல மனதை பதிப்பது மிகவும் கடினமானது. அந்த பாதை ரொம்ப கடினமானது, அதுல வீழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கஷ்யபர் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப கடினமானதா இருக்கு. அவர் அருவ பிரம்மன்ல மனதை ஒன்றிநிறுத்த முயற்சி பண்றார், பிரம்ம ஜோதியில நிறுத்த முயற்சி பண்றார். அதனால அவர் வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணாலும், அவர் பெரும் பண்டிதனா இருந்தாலும், வேத மந்திரங்களை பாராயணம் செய்து ஒரு பண்டிதனா இருந்தா கூட புலன்களுடைய தாக்குதல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவன்கள் நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஒரு கற்றறிந்த பெரும் பண்டிதனும் செயற்கை, அதாவது தனி இடத்துல போய், தனி இடத்துல ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அந்த தனி இடத்துல போய் பிரம்மத்தை தியானம் செஞ்சு யோகாபியாசம் பண்ணி யாகம் செஞ்சு தவம் பண்ணக்கூடிய ஒரு தபஸ்வியே புலன்களுக்கு அடிமையாகும் போது, சாதாரண அல்ப ஜீவராசி நம்ம இந்த ஜட உலகத்துல 3 குணத்துல சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய கதி என்னன்னு சொல்றோம். அதனால இங்க பாத்தீங்கன்னா கஷ்யபர் மட்டும் இல்ல, சௌபரி முனின்னு ஒரு முனிவர் இருந்தார். சௌபரி முனி, சௌபரி முனி என்ன பண்ணாரு, யமுனை நதிக்கு அடியில போய் தவம் பண்றாரு. எங்கேயாவது காட்டுல போய் தவம் பண்ணா ஏதோ அப்சரஸ் தவத்துக்கு எடுத்துடுவா, ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா எல்லாம் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌபரி முனி என்ன பண்ணாரு, காட்டுக்கு போனாதான பிரச்சனை, நான் தண்ணிக்கு அடியில போயிடுறேன்னு சொல்லி யமுனா நதிக்கு அடியில போய் தவம் பண்ணிட்டு இருக்கேன். யமுனா நதிக்கு அடியில ஆழத்துல போய் அங்க எந்த அப்சரஸோட தொந்தரவு இருக்காது, எந்த பொண்ணு அங்க வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி.
ஓம்காரத்தை உச்சாரணம் செஞ்சு அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணி கடுமையான தவம் செய்யறார் சௌபரி முனி. ஆனா சௌபரி முனி பண்ண தப்பு என்னன்னா, ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பாதத்துக்கு குற்றம் விளைவிச்சிட்டார். என்ன பண்ணாருன்னா, ஒரு தடவை இந்த சர்ப்பராஜன் இருக்காரு, சர்ப்பராஜன், அவர் கருடர் என்ன பண்ணா, கருடருக்கு உணவு வந்து சர்ப்பம், சர்ப்பங்கள் தான் கருடருக்கு உணவு, பாம்புகள். அப்ப அடுத்த கேள்வி கேட்க கூடாது. இன்னைக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, அப்ப கருடர் பாம்பு சாப்பிட்டா நான் மீன் சாப்பிடலாமான்னு கேட்பேன். கருடர் பக்தர் தானே, இல்ல கேட்பாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் பேசினாலே, ஓ கருடர் வந்து கிருஷ்ண பக்தர், அவர் பாம்பு சாப்பிட்டாரு, நான் ஏன் பள்ளி பூச்சி எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, கருடர் பாம்பு சாப்பிட்டாரு நான் பாம்பு சாப்பிடலாமன்னா, சிவபெருமான் விஷம் குடிச்சாரு நான் விஷம் குடிக்கலாம்னு சொல்ல முடியுமா? அந்த கதை கருடர் பாம்பு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாம்பு சாப்பிட முடியாது. சிவபெருமான் விஷம் குடிச்சாருன்னு நான் விஷம் குடிக்க முடியாது. அப்போ தேஜேஷா நதோஷா, பெரிய உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த பக்தருடைய செயலை நாம் நகல் செய்யக்கூடாது. அவங்களுடைய உபதேசங்களை பின்பற்ற வேண்டும், அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. உயர்ந்த பக்தர்கள் சிவபெருமான், கருடர், ஹனுமான், ஆதிசேஷன், இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய அடிச்சுவட்டை நம்ம பின்பற்றி பகவானுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அவங்களை நகல் செய்யக்கூடாது. அது ஆபத்துல போய் முடியும். அதனால கருடருடைய வாழ்க்கையை நம்ம நகல் செய்ய முடியாது. அதே சமயம் கருடர் பகவானுக்கு எவ்வளவு சரணாகதி பண்ணி சேவையில தயாரா இருக்கார். பகவான் முன்பு எப்பொழுதும் தயாரா இருக்கார். பகவான் எங்கேயாவது வெளியில கிளம்பணும்னா கருடர் தயாரா இருக்கார், பக்ஷி வாகனம் ரெடியா இருக்கார். அப்ப பகவானுடைய சேவைக்காக எப்போ காத்திருக்கார். அவருக்கு உணவு பாம்பு. அதனால நான் போய் பள்ளி பூச்சியெல்லாம் சாப்பிட முடியாது, ஆடு மாடு கோழி எல்லாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லக்கூடாது, கருடர் பாம்பு சாப்பிட்டார் ஒரு வைஷ்ணவர் தானே சொல்லக்கூடாது. அவருடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒப்பிடக்கூடாது. என்ன பண்ணாங்க, கருடருக்கு வந்து பாம்பை உணவா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கருடர் என்ன பண்ணார்னா, அந்த காட்டுக்குள்ள போய் நிறைய பாம்புகளை சாப்பிட்டார். அப்ப சர்ப்பராஜன் வந்து சொன்னார், கருடா நீங்க வந்து நிறைய பாம்புகளை சாப்பிட வேண்டாம், நாங்க தினமும் ஒரு பாம்பு உங்களுக்கு வச்சிடுறோம், எங்க கம்யூனிட்டில இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு ஃபுட்டை ஆஃபர் பண்ணிடுறோம், அந்த உணவை நீங்க சாப்பிட்டுக்கோங்க, தேவையில்லாம ஊருக்குள்ள வந்து நிறைய பாம்புகளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் காட்டுக்குள்ள வந்து. கருடர் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டார். கருடர் என்ன பண்ணாரு, இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே ஏத்துக்கிட்டார். அப்ப தினமும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாம்பை வந்து கருடருக்கு கொடுத்துருவாங்க, கருடர் வந்து சாப்பிட்டு போயிடுவார். இதுல காளிங்கனுக்கு என்ன பொறாம வந்துச்சுன்னா, காளிங்கன் இருக்கா இல்லையா, காளிங்கன் சர்ப்பம், இந்த காளிங்கன் என்ன பண்ணா, அது என்ன கருடர் வந்து சாப்பிடுறது, நான் சாப்பிடுவேன். அப்ப காளிங்கன் போய் அதை சாப்பிட்டார். காளிங்கன் சாப்பிடும்போது கருடர் வர்றார். கருடர் வந்து பார்த்தா தனக்கு வச்சிருக்கிற உணவை காளிங்கன் சாப்பிடுறாரு. அப்ப என்ன ஆச்சு, காளிங்கனுக்கும் கருடருக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு, யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல வந்து கருடருடைய தாக்குதலை தாங்க முடியாம காளிங்கன் போய் யமுனைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார், யமுனா நதிக்குள்ள. ஏன்னா காளிங்கனுக்கு தெரியும் யமுனா நதிக்கு கருடர் வரமாட்டாரு. அது ஏன் யமுனா நதிக்கு கருடர் வரமாட்டாரு, அதற்கான சம்பவம் தான் ஒரு முறை கருடர் போய் யமுனையில மீன்களை கொத்தி சாப்பிடுறார். அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுச்சு, சௌபரிட்ட தஞ்சம் அடைஞ்சு. அப்ப வந்து சௌபரி முனி என்ன பண்ணார், சபிக்கிறார் கருடனை. இனி மேற்கொண்டு கருடன் யமுனையில வந்தா அவர் இறந்து போயிடுவாரு, இந்த யமுனையில வந்து மீன்களை கொத்தி சாப்பிட்டா அவருக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லி சபிக்கிறாரு சௌபரி முனி. அதனால கருடர் அங்க வரமாட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, சௌபரி முனி வந்து எல்லாத்தையும் துறந்து தனி இடத்துல போய் தவம் செய்யறவர் ஏன் ஒரு பகவானுடைய பக்தன் மேல காழ்ப்புணர்ச்சி கொள்ளணும்? அப்ப சௌபரி முனி என்ன நினைச்சிட்டாரு, நான் வந்து ஒரு பெரிய தபஸ்வி, என்னுடைய தபத்தினால நான் யார் வந்தாலும் சபிச்சிருவேன், என்னை யாரும் வீழ்த்த முடியாது, நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கேன், இந்த மாதிரி வீண் கர்வம் கொண்ட சௌபரி முனி தன் தபத்தினால வீண் கர்வம் கொண்டு பகவானுடைய பக்தனுடைய தாமரை பார்த்து குற்றம் விளைவிச்சார். அதனால சௌபரி முனி என்ன ஆனாரு, அந்த யமுனை நதிக்கு அடியில போய் தவம் பண்ணிட்டு இருந்தாலும், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி தவம் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கிறா, 2 மீன்கள் உல்லாசமா இருக்கு. இந்த 2 மீன்கள் உல்லாசமா இருக்கிறத பார்த்துட்டு சௌபரி முனி என்ன பண்ணாரு, அந்த யமுனையிலிருந்து மேல வர்றாரு. யமுனையிலிருந்து மேல வந்துட்டு நேரா அந்த சூரசேன நாட்டு ராஜா கிட்ட போறாரு, மதுரா நாட்டு மன்னர். அவருக்கு 9 பொண்ணுங்க. அவர் போய் சொல்றாரு, நான் வந்து உங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்.
அப்போ மன்னர் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு முனிவரா இருக்கீங்க, தாடியெல்லாம் வச்சு ஜடா முடியெல்லாம் வச்சு எலும்பு தோலுமா இருக்கீங்க, தவம் பண்ணி உங்க உடம்புல வெறும் எலும்பு தான் இருக்கு, சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, கண்ணெல்லாம் ஒடுங்கி போய் அப்புறம் உடம்பெல்லாம் வளர்ந்து தளர்ந்து போய் எலும்பு தான் தெரியுது, பார்த்தா ரொம்ப தோட்டத்துல வயோதிகனா இருக்கீங்க, உங்களை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு. அவருக்கு நம்பிக்கையே இல்லை சௌபரி முனிவரை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை உங்களை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. எனக்கு 9 பொண்ணு இருக்கா, அந்த 9 பொண்ணையும் கூப்பிடுறேன், விரும்புனா நீங்க யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த 9 பொண்ணுகள் வரும்போது சௌபரி முனி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தபோ வலிமையினால 10,000 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. அந்த 10,000 வருஷம் தபோ வலிமையினால சௌபரி முனி தன்னோட இளைஞனா மாத்திக்கிட்டாரு. 10,000 வருஷம் தவத்தினால சௌபரி முனி தன்னோட இளைஞனா மாத்திக்கிட்டாரு. இந்த 9 பொண்ணுகளும் பார்த்த உடனே சௌபரி முனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த 9 பொண்ணுகளும் சௌபரி முனியோட தேஜஸ், அந்த இளமையை பார்த்த உடனே, ஓ இந்த வாலிபன் ரொம்ப அழகா இருக்காரு, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி சௌபரி முனிவர் வந்து அது ராஜகுமாரிகள், அரச இளவரசிகள் 9 பேரை கல்யாணம் பண்ணி 10,000 வருஷம் புலன்பத்திலே போயிடுச்சு ஒரு வாழ்க்கை. அப்புறம் ஒரு நாள் யோசிச்சாரு, ஐயோ நான் இதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் யோசிச்சாரு, நான் இதுக்காக வந்தேன் யமுனையில தவம் பண்றதுக்கு, நான் பிரம்மத்தை அடையணும், பிறப்பிறப்பிலிருந்து விடுபடணும், மோட்சம் அடையணும்னு வந்தேன். இப்போ அதுல இருந்து விழுந்துட்டார். அதனால செயற்கையான முறையில மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது கஷ்டம், அதுல வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அதிலும் வைணவருடைய தாமரை பாதம் குற்றம் விளைவித்தால் அதுவும் ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. வைணவருடைய ஒரு கிருஷ்ண பக்தருடைய தாமரை பாத குற்றம் விளைவித்து விட்டால் அவர் எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் அவருடைய ஆன்மீக பாதைந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதனால இங்க சௌபரி முனி, அப்புறம் கஷ்யபர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் கடுமையா தவம் செஞ்சா கூட இவங்கனால வந்து அந்த பாதையில வெற்றி அடைய முடியல, ரொம்ப கடினமா இருக்கு. சில நேரம் புலன்களுக்கு அடிமையாக விழுந்துட்டாங்க. ஆனா இங்க பிரபுபா வந்து ஹரிதாஸ் தாக்குராவை மேற்கோள் காமிக்கிறார். ஹரிதாஸ் தாக்குரா வந்து இப்ப எவ்வளவு நேரம் கஷ்யபருக்கும் ஹரிதாஸ்க்கும் ஒற்றுமை பத்தி பேசணும், இப்ப வேற்றுமையை பார்க்கலாம். கஷ்யபர் வந்து உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர், பெரும் பண்டிதர், பிரஜாபதி, வேத சாஸ்திரம் அறிந்தவர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு சாதாரண முசல்மான் குடும்பத்துல பிறந்தவர், யவன குலத்துல பிறந்தவர். ஹரிதாஸ் தாக்கூரா வந்து உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர் அல்ல, பிறப்பால் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு சாதாரண யவன குலத்தை சார்ந்தவர், முசல்மான் குலத்தை சார்ந்தவர். ஆனா ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு வந்து ஹரிநாமத்து மேல வலுவாத நம்பிக்கை, ஹரிநாமத்து மேல வலுவாத நம்பிக்கை, திடமான நம்பிக்கை. அதனாலதான் அவர் நாமாச்சாரியர் சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு நாமாச்சாரியங்கிற பட்டத்தை வந்து ரூப கோசாமிக்கோ சனாதன் கோசாமிக்கோ கொடுக்கல. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க, வேத மந்திரத்தை அனைத்தும் கற்று பாராயணம் செஞ்சவங்க, பெரும் பண்டிதன்மார்கள். ஆனா நாமாச்சாரியங்கிற பட்டம் யாருக்கு போச்சுன்னா ஹரிதாஸ் தாக்கூரா போகுது. ஹரிதாஸ் தாக்கூரா பிறப்பால் ஒரு முசல்மான் குலத்தை சார்ந்த, அப்ப பிறப்பால் ஒரு இலி குலத்தை சார்ந்தவரா இருந்தாலும் ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு வந்து நாமத்தின் மேல வலுவாத நம்பிக்கை, பற்றுதல். ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் சாண்டிங் பண்றது, நம்ம 2 மணி நேரம் சாண்டிங் பண்றதுக்கே கஷ்டப்படுறோம். அப்படியே ரிவர்ஸ்ல ஹரிதாஸ் தாக்கூரா வந்து 22 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு, 2 மணி நேரம் தான் தன்னுடைய பர்சனல் வைக்கலாம், சாப்பிடுறது, தூங்குறது, பராமரிக்கிறது. நம்ம 22 மணி நேரம் பர்சனல் வேலையெல்லாம் பண்ணிட்டு 2 மணி நேரம் தான் சாண்டிங்கே ஒதுக்குறோம். மலை போல வித்தியாசம் ஹரிதாஸ் தாக்கூருக்கு நமக்கு. 22 மணி நேரத்துல சாப்பிடுறது, தூங்குறது, வேலை செய்யறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த 2 மணி நேரம் சாண்டிங் பண்ணும்போது ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கு. சாண்டிங் பண்ணும்போது போனை பார்க்கறது, சாண்டிங் பண்ணும்போது பேசுறது, சாண்டிங் பண்ணும்போது பார்க்க ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு, கார் ஓட்டிகிட்டே சாண்டிங் பண்றது, சமைச்சுக்கிட்டே சாண்டிங் பண்றது, எல்லா வேலையும் படிச்சுக்கிட்டே சாண்டிங் பண்றது, படுத்துக்கிட்டே சாண்டிங். சாண்டிங்ல பலதரப்பட்ட பக்தர் இருக்காங்க. சிலர் படிச்சுக்கிட்டே சாண்டிங் பண்ணுவாங்க, சிலர் பாவதம் கேட்டுக்கிட்டே சாண்டிங் பண்றாங்க. அது எப்படி பண்ண முடியுதுன்னு தெரியல. காது 2 தான் இருக்கு, ஒரு காதுல பாவதம் கேட்டு ஒரு காதுல சாண்டிங் பண்றாங்களோ என்னமோ தெரியல, அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்ட கேட்டார் ஒரு கிளாஸ்ல, பிரபு பாவதம் கிளாஸ்ல சாண்டிங் பண்ணலாமான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு 2 கப்ல, ஒரு கப்ல ரசகுல்லா கொடுக்குறேன், ஒரு கப்ல குலோப் ஜாமுன் தர். இந்த ரசகுல்லா குலோப் ஜாமுன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுவீங்களா, தனித்தனியா சாப்பிடுவீங்களா? தனித்தனி தான் சாப்பிடுவீங்க. ஏன், ரசகுல்லா வேற டேஸ்ட், குலோப் ஜாமுன் வேற டேஸ்ட், 2 டேஸ்ட்டையும் நான் தனித்தனியா உணரணும்னு சொன்னா தனித்தனியா சாப்பிடணும்.
ரசகுல்லாவுடைய சுவையை மட்டும் நான் அனுபவிக்கணும், ரசகுல்லா மட்டும் சாப்பிடணும். குலோப் ஜாமுன் சுவையை மட்டும் அனுபவிக்கணும், குலோப் ஜாமுன் மட்டும் சாப்பிடணும். ரெண்டையும் சேர்த்தா ரசாபாசம் ஆயிடும். இந்த சுவையும் இல்லை, அந்த சுவையும் இல்லை, எல்லாம் போச்சு. அந்த மாதிரி சாண்டிங்கையும் பாகவதத்தையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. பாகவதம் கேட்க வேண்டிய நேரத்துல பாகவதம் கேட்கணும், சாண்டிங் பண்ண வேண்டிய நேரத்துல சாண்டிங் பண்ணணும். ரெண்டும் வேற வேற சுவை, ரெண்டும் செவிக்கு அமிர்தம் தான். பாகவதம் கேட்கறதும் படிக்கிறதும் செவிக்கு அமிர்தம், சாண்டிங் பண்றது செவிக்கு அமிர்தம். ஆனா ரெண்டு அமிர்தத்தையும் ஒண்ணாக்க முடியாது, அது குளறுபடி ஆயிடும். அதனால ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, 22 மணி நேரம் ஹரிநாமத்துக்கு மட்டும் ஒதுக்குறாரு. அப்கோர்ஸ் திரும்பி அதே தான் ஹரிதாஸ் தாக்கூர் நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்கூர் பண்ணி மாதிரி நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு உட்காந்து 22 மணி நேரம் சாண்டிங் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு தடவை ஒரு மாதாஜி வந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஆக்சுவலி அந்த மாதாஜியோட வீட்டுக்கு பிரபு ஃபோன் பண்ணேன். பிரபு ஃபோன் பண்ணி, பிரபு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க தான் சால்வ் பண்ணணும், என் ஒய்ஃப்ட கொஞ்சம் பேசுங்கன்னு. என்ன பிரச்சனை பிரபுன்னு? என் மனைவி வந்து ஒரு நாளைக்கு 64 மாலை ஜெபம் பண்ணணும்னு சொல்றா. அதனால என்ன பண்றா, குழந்தைகளை கவனிக்கிறது இல்ல, சரியா பிரசாதம் பண்றது இல்ல, என்ன சரியா கவனிக்கிறது இல்ல, 64 மாலை ஜெபம் பண்றதுனால அவங்க ஒரு வேலையும் செய்யறது இல்ல, உட்காந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இத்தனைக்கு அவங்களும் டிவோட்டி தான், கணவரும் பக்தரு, பிள்ளைங்களும் பக்தர், எல்லாம் பக்தர். இந்த அம்மாவுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு இன்னொரு அம்மா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது, ஏன்னா வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, வயசாயிடுச்சு, வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அந்த அம்மா உட்காந்து 64 மாலை பண்ணலாம். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் புத்தகத்துல படிச்சேன், பக்தி சித்தார்த்த மகாராஜ் சொல்லியிருக்காரு, 64 மாலை செய்யாதவங்க வீழ்ந்த ஆத்மாக்கள். நான் வந்து புத்தகத்துல படிச்சிருக்கேன், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருக்காரு, 64 மாலை செய்யாதவங்க வீழ்ந்த ஆத்மாக்கள். அதனால நீ வந்து 64 மாலை செய்யணும், இல்லாட்டி நீ பகவான்டே போக முடியாது, அப்படியேதான் அந்த அம்மா சொல்லிடுச்சு. இந்த அம்மா பயந்து போய் என்ன பண்ணுச்சு, வீட்டுல உள்ள வேலையான்னு தூக்கி போட்டு உட்காந்து மாலை சொல்ல ஆரம்பிச்சு. எப்படியாவது சரி பண்ணுங்க பிரபு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அந்த அம்மாட்ட நான் பேசினேன், மாதாஜி என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. இல்ல பிரபு, 64 மாலை சொல்லலைன்னா நம்ம வந்து வீழ்ந்த ஆத்மான்னு சொல்றாங்க, பகவான்கிட்ட போக முடியாது. அப்ப நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க ஏன் குழந்தை குத்தி எல்லாம் பெத்துட்டீங்க? அப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவங்க உட்காந்து பண்ணலாம். எந்த ஒரு பௌதிகமான கடமை இல்லாதவங்க, பௌதிகமான கடமையே இல்லாதவங்க 64 மாலை உட்காந்து பண்ணலாம். உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிரசாதம் கொடுக்கணும், கணவர் இருக்காரு, அவர் வேலைக்கு போயிட்டு வருவார், அவர் கவனிக்கணும், வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், மாமனார் மாமியார் எல்லாம் சேவை பண்ணணும் இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்ப அதை பண்ணிட்டு அந்த கடமையை நீங்க நிறைவேற்றி விட்டு சொல்லுங்க. நான் உங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லல, 64 மாலை முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல பிரபுபாதர் சொன்னாரு குறைந்தபட்சம் 16 மாலை, அப்ப நீங்க 20 மாலை, 30 மாலை, 40 மாலை எவ்வளவு நாளும் சொல்லுங்க. ஆனா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? இதனால என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்க வந்து உங்க பொறுப்பை மறந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க கணவர் குழந்தைகளுக்குலாம் உங்க மேல வெறுப்பு ஏற்படும். அப்ப அவங்க பக்தி பாதையில வெறுப்பு ஏற்படும், அவங்க பக்தி விட்டு போயிடுவாங்க. உங்க மாமனார் மாமியாருக்கு உங்க மேல கோபம் வரும், அவங்க உங்களுக்கு மேல எதிர்ப்பாயிடுவாங்க. இந்த மாதிரி சமுதாயமே, உங்க குடும்பமே உங்களுக்கு எதிர்ப்பாயிடும். அது செய்யக்கூடாது. நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாரையும் சமாதானப்படுத்தி நல்லபடியா கொண்டு போகணும். இத்தனைக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணவும் செய்யறாங்க அந்த அம்மாவுக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம தவறான வழிகாட்டுதல போகக்கூடாது. தவறான வழிகாட்டுதல போய் தவறா நம்ம பக்தியை பயிற்சி பண்ணக்கூடாது. நம்ம சீக்ஷா குரு, தீக்ஷா குரு என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதனால நீங்க வந்து உங்க கடமையை ஒழுங்கா செய்யுங்க, கூட வந்து நீங்க நாம ஜெபம் பண்ணுங்க. பிரபுபாத் சொன்னாரு குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, கணவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு உட்காந்து சாண்டிங் பண்ணுங்க. 30 மாலை 40 மாலை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தவறான வழிகாட்டுதலையும் போயிடக்கூடாது. ஹரிதாஸ் தாக்கூரை இமிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு. ஹரிதாஸ் தாக்கூரா வந்து நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காருன்னு பார்க்கணுமே தவிர, நான் வந்து ஹரிதாஸ் தாக்கூரமா உட்காந்து 22 மணி நேரம் ஜெபம் பண்ணவும் முடியாது. அது கோயில் உள்ளவங்களாலே முடியல. இப்ப எங்களுக்கே பாருங்க, நாங்க கோயில்ல இருக்கோம், நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் என்ன, கோயில்ல பிஸ்தா பாதாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நோ, கோயில்ல வந்து வீட்டில் இருக்கிறத விட 100 மடங்கு சேவை கோயில் இருக்கு. ஒரு குடும்பம் நிர்வாகம் பண்றத 100 மடங்கு நிர்வாகம் பண்ணுறது கோயில் நிர்வாகம். ஒரு கல்யாணம் பண்றதை விட 100 தடவை கல்யாணம் நடத்தி வைக்கிறது ஜென்மாஷ்டமி. ஆமா, ஒரு கல்யாணம் நடத்துறத விட 100 மடங்கு சேவை பண்றது ரத்த யாத்திரை. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு, 100 தடவை முயற்சி பண்ணணும்.
இல்லையா? ஒரு இதுல சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருமான்னு. நம்ம என்ன சொல்லலாம், கோயிலை கட்டிப்பாரு ஜென்மாஷ்டமி பண்ணிப்பாருன்னு சொல்லலாம். ஆஹ் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னா அப்ப ஒரு என்ன, வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம், கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி அதை விட 100 மடங்கு கோயில் கட்டுறதும் ஜென்மாஷ்டமி நடத்துறதும் சாதாரண விஷயம் இல்ல. வரக்கூடிய விருந்தினருக்கு பிரசாதம் கொடுக்கணும், அப்புறம் பக்தர்களை உபசரிக்கணும், திருவிழா நல்லபடியா நடத்தணும், விருந்தினர்களை பார்க்கணும், நன்கொடை வசூல் பண்ணணும். ஆயிரம் ஆயிரம் சேவைகள் இருக்கு. இதுல பக்தர்கள் வேற, அவங்கள பிடிச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். சேவிஸ் கூப்பிடணும், சேவை பண்ணுவாங்க, போகா செய்வாங்க, பூ கட்டுவாங்க, ஒருத்தர் கிழக்க மேற்க வடக்க தெக்கன்னு போவாங்க, எல்லாரையும் பிடிச்சு வைக்கணும். அவ்வளவு சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல ஒரு கோயிலை நிர்வாகம் பண்றது, ஒரு திருவிழா நடத்துறது, கோயில் கட்டுறது. அதனால சில பக்தர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பகவானுக்கு அந்த சேவையை ஏத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு கூடுமான அவனுக்கு உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவி செய்யணும். அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கடமை இருக்கு, அந்த கடமையை ஆற்றிக்கொண்டே 2 கடமையை நிறைவேற்றணும். ஆன்மீக குருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், இல்லற வாழ்க்கையில் ஒரு பொறுப்புகளை நிறைவேற்றணும். இது ஒரு கிரகஸ்தருக்கான சவால். ஒரு கிரகஸ்தருக்கான சவால் என்னன்னா, 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும். ஃபேமிலி லைஃபையும் பார்க்கணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரபுபாருக்காக குருவுக்காக சில பொறுப்புகளை ஏத்துக்கணும், அதுவும் இருக்கு. அதனால நீங்க நம்ம ஹரிதாஸ் தாக்கூரை நகல் பண்ண முடியாது. ஹரிதாஸ் தாக்கூரை நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, ஹரிதாஸ் தாக்கூரை நாமத்தை எவ்வளவு கவனமா சொல்லியிருக்காரு, எப்படி குற்றம் இல்லாம சொல்லியிருக்காரு, எப்படி நாமத்துல அன்பை வளர்த்துட்டாரு. அதனால ஹரிதாஸ் தாக்கூரை சரித்திரத்தை கேட்கும் போது நமக்கு நாமத்துல ருச்சி ஏற்படும், நாமத்து மேல பற்றுதல் ஏற்படும், நாமத்து மேல வைராக்கியம் ஏற்படும், குற்றம் மட்டும் ஜபிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு 2 முறை பரீட்சை வந்தது. ஒரு முறை ஒரு விலை மாது பரீட்சை பண்றான். அப்ப ஹரிதாஸ் தாக்கூரா இளம் வாலிபன், 16 17 வயசு தான். இந்த விலை மாது ஹரிதாஸ் தாக்கூரோட்ட, ஓ ஹரிதாஸ் தாக்கூரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களோட சேரணும். ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், சைதன்ய மகாபுருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்லுவேன். நீங்க என்னுடைய குடிசைக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, இருந்தாலும் உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த மாலையை முடிச்சுட்டு வரேன். கஷ்யபர் என்ன பண்ணாரு, உடனே மனைவி பின்னாடி போயிட்டாரு. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன், எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த சாட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு விதிக்கப்பட்ட கடமை இருக்கு, நான் உறுதி எடுத்துட்டு இருக்கேன் இந்த சாண்டிங் முடிக்கணும்னு. இந்த சாண்டிங் ஜபத்தை முடிச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன். அன்னைக்கு ஃபுல்லா அந்த மேலேயுமா உட்காந்து போனா ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் முடியவே இல்லை, ஏன்னா அவர் 22 விழா ஜபிக்கிறார். திரும்பி அடுத்த நாள் வந்தா ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, நேத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எப்படியாவது சீக்கிரமா ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நான் உங்களை சந்தோஷப்படுத்தினேன். இந்த மாதிரி 7 நாள் ஆச்சு. 7 நாள் அந்த விலை மாது உட்காந்து 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 ஹரிதாஸ் தாக்கூரோட வாயில இருந்து அந்த புனித நாமத்தை கேட்டு 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 அவருடைய இதயமே மாறி போச்சு. அவ இதயம் மாறி போய் ஹரிதாஸ் தாக்கூர தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணீராலே அபிஷேகம் பண்றான். ஓ நாமாச்சாரியரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வீழ்த்துறதுக்காக, உங்களுக்கு அவதூறு ஏற்படுத்துறதுக்காக, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக வந்தேன். ஆனா உங்களுடைய தூய பக்தி, உங்களுடைய நாம ஜபம், உங்கள்கிட்ட இருந்து நான் அந்த நாம ஜபத்தை கேட்டு என் இதயம் பரிசுத்தமாயிருச்சு. அதனால தயவுசெய்து என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க, நான் இனிமே இந்த மோசமான தொழில் பண்ண மாட்டேன், என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, ஒரு ஜெபமாலை இந்த பொண்ணு கையில கொடுத்து, நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விலை மாது ஒரு சாது ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அவளை பாக்குறதுக்காக 1000 பேர் வராங்க. நேத்து வர விலை மாதுவா இருந்தவோ ஹரிதாஸ் தாக்கூருடைய கருணையால ஒரு தூய பக்தை ஆயிட்டான்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதம் பெறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூருடைய பக்தி அவருடைய சாண்டிங் அவரை மட்டும் பியூரிஃபை பண்ணல, அந்த விலை மாதுவும் மாத்திருச்சு. அதுதான் ஹோலி நேமோட பவர். ஒரு தூய பக்தருடைய சக்தி, பக்தி தொண்டுடைய சக்தி, பகவான் நாமத்துடைய சக்தி என்னன்னா, அது நம்மை மட்டும் தூய்மைப்படுத்துறது இல்ல, நம்மை சார்ந்தவங்களையும் தூய்மைப்படுத்தும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி நேம், டிவோட் சர்வீஸ் அண்ட் பியூர் டிவோட்டி. ஒரு தூய பக்தருடைய சங்கமும் தூய பக்தி தொண்டும் ஹரே கிருஷ்ணா மகாமதுன்னு இமிடியட்டா நம்மளை தூய்மைப்படுத்தும். நம்மளை மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சரி, அடுத்தது என்னாச்சு, இந்திரா பயந்து போனாரு. இந்த ஹரிதாஸ் தாக்கூரா இப்படி தவம் பண்றாரு, ஒருவேளை என்னோட இந்திர பதவிக்கு வந்துருவாரோ. ஆனா இந்திரனுக்கு என்ன பயம்னா, பூலோகத்துல யாராவது தவம் செஞ்சா அவனுக்கு பயம் வந்துடும், என்னோட இந்திர பதவிக்கு வந்துருவாங்க.
உடனே இந்திரன் என்ன பண்ணாரு, மாயாதேவி கூப்பிட்டாரு. மாயாதேவி, ஓ மாயாதேவி, நீங்க போய் இந்த ஹரிதாஸ் தாக்கூரை அட்ராக்ட் பண்ணுங்க. ஹரிதாஸ் தாக்கூரவை அவருடைய யோகத்திலிருந்து வீழ்த்திருங்க. அப்ப எனக்கு பயம் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் என்னுடைய பதவிக்கு வரமாட்டாரு. ஆனா உண்மையில ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு இந்திரனுடைய பதவி அடையணும்னு எண்ணம் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு கிருஷ்ண பிரேமம் அதுல லயிச்சிருக்கணும். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை மறக்க கூடாது. சைதன்ய மகாபிரிய லீலைகளை எப்போ ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். மகாபிரபுடைய தாமரை திருப்பாதத்திலே இருக்கணுங்கிறத அவருடைய டிசைர். ஆனா இந்திரனுக்கு என்ன பயன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் எங்க வந்துருவாரோ. அப்ப இந்திரன் என்ன பண்ணாரு, மாயாதேவி அனுப்புறாரு. இந்த மாயாதேவி எல்லோரையும் வசீகரிக்கிறவங்க, எல்லாரையும் வசீகரிச்சிருவாங்க. மாயாவுடைய சக்திக்கு மயங்காத ஆள் கிடையாது சிவபெருமானை தவிர. சிவபெருமானை தவிர மாயா சக்திக்கு மயங்காத ஆள் கிடையாது. எல்லாத்தையும் மாயா வசீகரிச்சிருவாங்க. சிவபெருமான் கிருஷ்ணா, கிருஷ்ணாவை தவிர சிவபெருமான், ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி மம மாயா துரத்தியா. சோ கிருஷ்ணாவுடைய சக்தி மாயா சக்தி. இந்த மாயா சக்தி கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பார். வியாசர் எழுதுறாரு பாகவதத்துல, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல வியாசர் எழுதுறாரு, கிருஷ்ணாவுடைய புறசக்தியான மாயா சக்தி கிருஷ்ணா முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு பின்னாடி நிழல் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கு. மாயா சக்தி கிருஷ்ணர் முன்னாடி வர முடியாது. அதே மாதிரி மாயா சக்தி சிவபெருமான்ட்டி செயல்பட முடியாது. ஏன்னா சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதா சம்பு. பார்வதி தேவியினால கூட சிவபெருமான் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆமா, பார்வதி தேவி நினைச்சா கூட சிவபெருமானை கவர முடியாது. ஒரு முறை தேவர்களுக்கெல்லாம் ஒரு சேனாதி வேணும், சேனை, தேவருடைய படைத்தலைவன் கார்த்திகேயன் வேணும், முருகன். அப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க, காமதேவன் அனுப்பிச்சு சிவபெருமானை தூண்டுறாங்க. ஓ காமதேவா, நீ போய் சிவபெருமானை டிஸ்டர்ப் பண்ணுங்க. தென் சிவபெருமான் பார்வதியோட சேரும்போது நமக்கு ஒரு தேவை சேனா கிடைக்கும். கார்த்திகேயன் முருகப்பெருமான் பிறப்பார். காமதேவன் சிவபெருமானை டிஸ்டர்ப் பண்றேன். சிவபெருமான் தன்னை மறந்து பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். காமதேவன் தொந்தரவு பண்ணும். சிவபெருமான் தன் கண்ணை திறந்தார், நெற்றி கண்ணை திறந்தாரு. காமதேவன் எரிஞ்சு பசுமாயிட்டார். அதனால காமதேவனுக்கு அனங்கான்னு பேர். அனங்கான ரூபம் கிடையாது, அவர் எல்லா பக்கம் இருப்பார். ஸ்கூல்ல, காலேஜ்ல, பீச்ல, ரோட்ல, பஸ்ல, கார்ல, எல்லா பக்கம் இருக்கும். ஸோ காமதேவன் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா சிவபெருமான் அவரால் அட்ராக்ட் பண்ண முடியல. அப்புறம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்வோம். சிவபெருமான் பார்வதியோட சேர்ந்தனால்தான் முருகப்பெருமான் குழந்தையா பிறந்தார். சேனா, தேவசேனா. சோ அது மாதிரி முருகப்பெருமான் சிவபெருமானை வீழ்த்த முடியாது. காரணம் அவர் தூய பக்தர், அவர் பக்தி தொண்டை ஃபாலோ பண்றார். ஆனா சிவபெருமானை பின்பற்றவங்க பக்தி தொண்டு பாதை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களும் வீழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க மேபி சிவனை தன் குறிக்கோளா வச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவங்க பகவானை நாமத்தை உச்சரிக்கவில்லை, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா கஷ்யபருக்கு நடந்துதான் நடக்கும். கஷ்யபர் எப்படி தன் மனைவியோட அழகுல மயங்கி அந்த பாலூர் வாழ்க்கைக்கு சம்மதிச்சாரோ அதே தான் நடக்கும். மாயாதேவி வந்தாங்க. மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர் அட்ராக்ட் பண்றாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அவர்னால, மாயாதேவினால ஹரிதாஸ் தாக்கூர் அட்ராக்ட் பண்ண முடியல. மாயாதேவினால ஹரிதாஸ் தாக்கூரை வசீலிக்க முடியல. மாறாக மாயாதேவி சரண்டர் ஆயிட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர். ஓ ஹரிதாஸ் தாக்கூரே, என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. மாயாதேவிக்கே தீட்சை கொடுத்து சாண்டிங் பேக் கொடுத்துட்டாரு ஹரிதாஸ் தாக்கூர். மாயாதேவி கையில சாண்டிங் பேக் கொடுத்து, ஓ மாயாதேவி, நீங்க உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸோ மாயாதேவி கூட தூய பக்தர்களை அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் பிரபுபா சொன்னாரு, எனக்கு தெரியும் மாயாவை எப்படி உதைக்கிறது. மாயாவை கண்டு பயந்துக்காதீங்க, மாயாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட், மாயாவை எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனால அந்த மாயை வெல்றதுங்கிறது சாதாரண விஷயம், அது கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ மாயிட்டு இருந்து நம்மளை காப்பாத்துற சக்தி 2 பேருக்கு தான் இருக்கு. மாயாவுடைய சக்தியில, மாயா சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்ற சக்தி 2 பேருக்கு தான் இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணா, இன்னொன்னு குரு. குருவும் கிருஷ்ணா மட்டும்தான் நம்மளை மாயில இருந்து காப்பாற்ற முடியும். குரு கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை சரணையாம அல்லாது நம்ம மாயிலிருந்து விடுபட முடியாது. மாம் ஏவயே பிரபத்தியந்தேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. மாம் ஏவயே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. ஓ நீ மாயா வெல்ல வேணுமா ஜீவாத்மாவே, அது என்னுடைய தெய்வீக சக்தி, நீ வெல்ல முடியாது. மம மாயா துரத்தியா தைவியேஷ குணமை. சோ மாயா சக்தி என்னுடைய சக்தி, நீ வெல்ல முடியாது. ஆனா என்னை சரணடைந்தால் அது சாத்தியம்.
அப்ப குருவை சரணடைறதும் கிருஷ்ணாவை சரணடைறதும் வேற வேற இல்லை. ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைறதும் கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைறதும் வேற வேற இல்லை. அப்ப நம்ம குருவுடைய திருப்பாதத்தை சரணடைந்து அவருடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு செஞ்சுட்டு வந்தோம்னா மாயா நம்மளை பிடிக்க முடியாது. குரு வந்து அதுல இருந்து நம்மளை காப்பாத்திடுவார். ஆனா நம்ம சின்சியரா ட்ரை பண்ணணும். குரு கிருஷ்ணாவே சரணாகதின்னு இருக்கணும். எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் விலகிட்டோம்னா மாட்டிக்கலாம். ஏன்னா மாயா காத்துட்டே இருக்கும், எப்ப விலகுவான். மாயா வந்து மாயாவும் கிருஷ்ணாவும் சைட் பை சைடு இருக்காங்க. நமக்கு இந்த சைடு மாயா, இந்த பக்கம் கிருஷ்ணா இருக்காங்க. மாயா பார்த்துட்டே இருக்கா, இவன் எப்ப கிருஷ்ணரை மறப்பான், இவன் எப்ப குருவுடைய கட்டளையை மறப்பான், அப்ப பிடிச்சிக்கல. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மாயா உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு பக்தரை மாயா பிடிக்குதுன்னா எப்படி பிடிக்கும்? ஒரு பக்தனை மாயா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பக்தன் சினிமா கூப்பிட்டா போக மாட்டான். இப்போ இங்க சத்சங்கத்தில் நிறைய பேர் வந்திருக்கீங்க, வாங்க புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு போலான்னா நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது மாயன்னு தெரியும், அது டைம் வேஸ்ட் தான். அந்த 2.5 மணி நேரம் வந்து எனக்கு வீண் தான். அந்த நேரத்தில் நான் ரெண்டு மாலை 10 மாலை கூடுதலா ஜபிச்சிருவேன், ஏதாவது சேவை பண்ணுவேன், அது யூஸ்லெஸ். அப்போ இப்ப யாரோ பக்தரை சினிமா கூப்பிட்டா இங்க யாரும் போக மாட்டேன். இல்ல நம்ம வந்து நைட் கிளப் போலான்னு கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. நைட் கிளப்புக்கோ சினிமாவுக்கோ இந்த மாதிரி பௌதிகமான புலன்ப விஷயங்களுக்கு இங்க இருக்கிற பக்தர் யாரும் வர மாட்டாங்க. அப்ப மாயானால பௌதிகமான விஷயங்களை அவரை பிடிக்க முடியாது. சரி, அடுத்தது மாயா என்ன பண்ணுது? ஏதாவது பேசி பார்க்கலாமா இவங்கிட்ட? சொந்தக்காரங்களாம் வந்து சொல்லுவாங்க, என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தான் இருந்த, ஏன் இப்படி அரையராமா ஹரிகிருஷ்ணன் போயிட்ட, அது வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப அனுபவிக்கணும். அப்படி வந்து மாயா வந்து ட்ரிக் பண்ணும். மாயா வந்து நமக்கு வலை போட்டுக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணாட்ட போக விடாம நமக்கு வலை போட்டுட்டு இருக்கிறதா மாயாவோட வேலையை. சோ மாயா வந்து என்ன சொல்லும்? சொந்தக்கார ரூபத்துல, நண்பர் ரூபத்துல வரும். நீ ஏன் இப்படி இருக்க, நீதான் போன, குடும்பத்தோட போயிட்டியே. இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு? அதிக திலகம் போட்டுட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அதுலயும் ஒரு பக்தர் தப்பிச்சு வந்துட்டாருன்னா மாயா அதுலயும் தோத்து போச்சு. மாயா வந்து நம்மளோட சண்டை போட்டு நாம வந்து புலன்ப வேண்டாம், கிருஷ்ண பக்தி போதுன்னு முடிவு பண்ணிட்டா மாயா தோத்து போச்சு. நண்பர்கள் உறவினர் வந்து பேசி பார்த்தாங்க, அப்பயும் நாம் உறுதியா இருந்தோம், மாயா தோத்து போச்சு. அடுத்ததுக்கு மாயாவுக்கு எங்க வாய்ப்பு அதிகம்னா பக்தர்களுக்குள்ள குழப்பம் வரும். இந்த பக்தர் அப்படி இருக்காரு, அவரே இப்படி இருக்காரு, இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னாரு, இங்க இருக்கிற பக்தர்கிட்ட போய் அதை போய் அவர்கிட்ட சொல்றது, அவர்கிட்ட உள்ளது இவர்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி மாயா பக்தர்களுக்குள்ள குழப்பம் மூட்டி விட்டு பிரிச்சு விட்டு மாயாவுக்கு சக்சஸ் ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ணாங்க? பிரச்சாரம் தடைப்பட்டுச்சு. 2 பக்தர் சண்டை போட்டுக்கிட்டு, நான் கோயிலுக்கு வரமாட்டேன், நீ கோயிலுக்கு வரமாட்டேன், கடைசி 2 பேருக்கு சேவை போச்சு. அதனால மாயா கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மாயா வந்து பக்தர்களை இப்படிதான் பிடிக்கும். எப்படி பக்தர்களை பிடிக்கும்? பக்தர்களுக்குள்ள குழப்பம் விளைவிக்கும், பிரச்சனையை உண்டு பண்ணும். இதெல்லாம் மாயா சக்தியோட வேலை. நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா மாயா மனதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. மனதுல உட்காந்துட்டு மாயா என்ன பண்ணுது? பக்தர்கிட்ட குற்றம் காட்டுறது, குறை காட்டுறது, அவதூறு பேசுறது, ஒரு பக்தரை பத்தி இன்னொருத்திட்ட பேசுறது, அவரை பத்தி இன்னொருத்தர் சொல்றது, இப்படி ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது, அபராதங்கள் பண்றது. இந்த அபராதம் செஞ்சு 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 அவர் கிருஷ்ண பக்தி விட்டே வெளியில போயிடும். மாயா அழகா தூக்கி கொண்டே வெளியில போட்டு. அதனால கூடுமான வரைக்கும் பக்தர்கள் என்ன எச்சரிக்கையா இருக்கணும்னா, என்னை வந்து மாயா எப்ப வேணாலும் பிடிக்கலாம். அதனால நான் கிருஷ்ண உணர்வுல தீவிரமா இருப்பேன். அதே சமயம் நான் எந்த பக்தரை பத்தி குற்றம் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். என்கிட்ட யாராவது வந்து சொன்னா கேட்க மாட்டேன். என்கிட்ட யாராவது வந்து அந்த பக்தர் அப்படி, இந்த பக்தர் இப்படின்னு சொன்னா நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்துடும். எந்த பக்தரையும் புகார் சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அந்த புகாரை கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி ஹரேஷ், இப்படி வந்து ஹரிதாஸ் தாக்கூரா அந்த மாயாதேவி வந்து டிவோட்டி ஆக்கினார். மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர் சீடர் ஆயிட்டார். 2 முறை பரீட்சை வந்தும் ஹரிதாஸ் தாக்கூர் தோத்து போகல. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிச்சிட்டாரு. காரணம் என்னது? அவர் பக்கத்துல கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணருடைய நாமம் இருக்கு. கிருஷ்ணரும் அவர் நாமமும் வேற வேற இல்ல. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தர்த்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தேவம் திருசன் நானுராக. கிருஷ்ணா, உங்க நாமத்துல உங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. கிருஷ்ணருடைய நாமத்துல அவருடைய முழு சக்தி, ஃபுல் பொட்டன்சி இருக்கு கிருஷ்ணாவுடைய நாமத்துல.
கிருஷ்ணாவுடைய முழு சக்தி ஒரு நாமத்தில் இருக்கு. அதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம்லாம் தேவையில்லை. ஆனாலும் பாருங்க, நான் ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கேன், அந்த நாமத்துல ருச்சி வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மை போன்ற ஒரு சாதாரண பக்தனை போல மகாபிரபு பிரார்த்தனை பண்றார். அப்போ கிருஷ்ணாவுடைய நாமத்துல முழு சக்தி இருக்கு. கிருஷ்ணாவுடைய நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லைன்னா, அப்போ ஏன் அந்த நாமத்தை நாம் முழுமையா சரணடைய கூடாது? ஏன் அந்த நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை வைக்க கூடாது? நமக்கு வந்து ஹரிநாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருந்ததுன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. இந்த புனித நாமம் கிருஷ்ணருந்து வேறானதல்ல. கிருஷ்ணா வந்து தன் முழு சக்தியும் இந்த நாமத்துல வச்சிருக்காருங்கிற நம்பிக்கை, வலுவான நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்ததுன்னா, நம்ம வேற எந்த முறையும் மேற்கொள்ள மாட்டோம். தேவதைகளை வழிபடுறதோ, இல்ல அமாவாசை விரதம் இருக்கிறதோ, இல்ல இந்த பௌர்ணமியில போய் அதை பண்றது இதை பண்றது, சோ மெனி ரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். அந்த சமய சடங்குகள், சமய கோட்பாடுகள், இந்த தேவதை வந்து என்னை காப்பாத்திடுவாங்க, அந்த தேவதை வந்து என்னை காப்பாத்திடுவாங்க, இந்த கிரகம் எனக்கு அப்படி இருக்கு, அந்த கிரகம் இப்படி இருக்கு, இந்த கிரகம் எனக்கு சாதமா இல்ல, அந்த கிரகம் ஒன்னும் அந்த பக்தனை நெருங்க முடியாது. எனக்கு நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருந்ததுன்னா, கிருஷ்ணருடைய புனித நாமம் என்னைக்கும் என்னை கைவிடாது. கிருஷ்ணாவுடைய புனித நாமம் என்னைக்கும் என்னை கைவிடாது. அந்த நாமம் என்னை காக்கும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்னை காக்கும்ங்கிற வலுவான நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா, அந்த பக்தனுக்கு எதை கண்டு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இன்னைக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, குரு அந்த வீட்டுக்கு போயிட்டாரு, செவ்வாய் இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு, வியாழன் என்ன பார்க்க மாட்டேன், சுக்கிரன் எங்கேயோ போயிட்டாரு. அது ஒரு கவலையும் தேவை. ஒரு கிரகங்களும் அந்த பக்தன் கிட்ட நெருங்க முடியாது. அந்த நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருந்ததுன்னா, ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருந்ததுனால அவரால் வந்து மாயாதேவி ஜெயிக்க முடிஞ்சது, அந்த விலை மாதவும் ஜெயிக்க முடிஞ்சது. இத்தனைக்கும் அந்த நேரத்துல ஹரிதாஸ் தாக்கூர் பக்கத்துல பகவான் இல்ல. ஹரிதாஸ் தாக்கூரா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கிருஷ்ணா பக்கத்துல இல்ல, அவர் நாமம் தான் பக்கத்துல இருந்தது. அவர் நாமத்து கூடயே இருந்தார். பகவானிய புனித நாமத்து கூடயே இருந்தார் ஹரிதாஸ் தாக்கூர். அதே சமயம் கஷ்யபர் பாருங்க, அவர் வேத மந்திரங்களை ஓதி இருக்கார், அவருக்கு தவம் பண்ணியிருக்கார், யாகம் பண்ணியிருக்கார், காயத்ரி மந்திரம் ஜபிச்சிருக்கார். என்ன பண்ணாலும், உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் கஷ்யபரால தன் மனதை கட்டுப்படுத்திக்க முடியல. காரணம், அவர் டைரக்ட் ப்ராசஸ்க்கு வரல. பக்தி தொண்டு முறையை நேரடியாக ஏத்துக்கல. பக்தி தொண்டு முறையை நேரம் ஏத்துக்கல, பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் சரணடையில. அப்படின்னா அந்த இடத்துல வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஒரு சாதாரண குலத்துல பிறந்த ஒரு பக்தர் பகவானுடைய புனித நாமத்தின் மேல வலுவாத நம்பிக்கை வச்சிருப்பாரே, ஆனால் அவர் எந்த சக்தியும் கிட்ட நெருங்க முடியாது. நமக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் வரணும். நாம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல வலுவாத நம்பிக்கையை வளர்த்துக்குவோன்னு சொன்னா, மகாமந்திரத்தை தவிர எனக்கு ஒரு அடைக்கலம் கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம உறுதியா இருந்தோம்னு சொன்னா, எந்த சக்தி நம்மள நெருங்க முடியாது. திரௌபதி வந்து அந்த சபையில அவமானப்படுத்தப்படுது, அங்க கிருஷ்ணர் இல்ல. திரௌபதி வந்து அஸ்தினாபுரத்து சபையில இழுத்து வந்து அவமானம் செய்யப்படும் பொழுது அங்க மகாரதர்கள், பீஷ்மர், துரோணர், பாண்டவர்கள் யாருமே திரௌபதிக்கு உதவி செய்ய முடியல. காந்தாரி, திருதராஷ்டிரர் எல்லாரும் இருக்காங்க. அந்த சபையில வந்து நேத்து பேசிட்டு இருந்தோம். அந்த சபையில திரௌபதிக்கு சாதகமா பேசுறது ஒரே ஒரு ஆள் தான், விகர்ணன். ஆனா விகர்ணன் கூட துரியோதன் பக்கம் இருந்தனால அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப திரௌபதிக்கு அடைக்கலமே இல்ல. திரௌபதிக்கு கூட்ட ஒரே அடைக்கலம் பகவானுடைய புனித நாமம் தான். அந்த சபையில கிருஷ்ணரும் இல்ல. 2 கையை உயர்த்தி கிருஷ்ணா கோவிந்தான்னு திரௌபதி கிருஷ்ணரை அழைக்கிறாங்க. அப்ப புனித நாமம் தான் திரௌபதி காப்பாத்துச்சு. கிருஷ்ணா அங்க இல்ல அந்த சபையில. கிருஷ்ணா துவாரகையில் இருந்தாரு. ஹஸ்தினாபுரத்துல திரௌபதி அவமானப்படுத்தும் போது கிருஷ்ணா போஸ்ட்ல அங்க இல்ல. இப்ப யார் வந்து திரௌபதி காப்பாத்தினது? கிருஷ்ணருடைய புனித நாமம். கிருஷ்ணா கூப்பிடும் போது கிருஷ்ணனுடைய நாமம் தான் வந்து திரௌபதி காப்பாத்துச்சு. கிருஷ்ணா அங்க இல்ல. அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொள்றாங்களோ அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. பகவானுடைய நாமத்தை அழைத்ததுனால அஜாமிலன் வந்து கிருஷ்ணாவை நினைச்சு கூப்பிடல, தன் குழந்தையை கூப்பிட்டாரு. நாராயணா நாராயணன் குழந்தை மேல் உள்ள பற்றுதலால
குழந்தை மேல் உள்ள பற்றுதலால அஜாமினுக்கு உடல் பிரிய போகுது, உடல்ல இருந்து ஆன்மா பிரிய போகுது. யமதூதர் வந்து அஜாமினுடைய ஆத்மா பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அப்ப அஜாமினர் வந்து நாராயணா நாராயணன் கூப்பிடுறாரு. கிருஷ்ணா என்ன எடுத்துக்கிட்டாரு, இந்த அஜாமினர் என்ன கூப்பிடுறாரு. ஆனா கூப்பிட்டது ஒரு குழந்தைதான். அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அஜாமில வந்து குற்றமற்று பகவான் நாமத்தை ஜபித்தார், அதனால கிருஷ்ணா அங்க வந்துட்டார், அவர் தன் தூதரை அனுப்பிச்சு வச்சிட்டார். ஆமா, அதனால கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார், தூதரை அனுப்பிச்சு வச்சார். உடனே அஜாமிலன் காப்பாற்றப்பட்டார், நரகத்துக்கு போகாம காப்பாற்றப்பட்டார். பகவான் நாம தான் காப்பாத்துச்சு அஜாமிலன். பகவான் நாம தான் காப்பாத்துச்சு திரௌபதிய. பகவான் நாம தான் ஒரே அடைக்கலம். ஹரிதாஸ் தாக்கூருக்கு பகவான் நாம தான் அடைக்கலம். அப்போ அந்த பகவானுடைய நாமத்துல நமக்கு வலுவாத நம்பிக்கை இருக்கும்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஏன் காப்பாத்தாது. அஜாமிலனை காப்பாத்திய மகாமந்திரம், திரௌபதியை காப்பாத்திய மகாமந்திரம், ஹரிதாஸ் தாக்கூரை காப்பாத்திய மகாமந்திரம் ஏன் நம்மளை காப்பாத்து. அப்ப அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பகவானுடைய நாமம் என்னை கைவிடாது, பகவானுடைய நாமம் என்னை கைவிடாது, பகவான் நாமம் என்னை காப்பாத்துங்கிற அந்த நாமத்துல வலுவாத நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணாவுடைய நாமத்துல வலுவாத நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த நாமத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னு சொன்னா, கிருஷ்ணரும் அவர் புனித நாமம் வேற வேற இல்ல. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினும். கிருஷ்ணர், அவரது ரூபம், அவரது நாமம், அவரது லீலைகள் எதையுமே பிரிக்க முடியாது. எல்லாம் ஆன்மீகமானது. அது கிருஷ்ணர் இருந்து வேறானது இல்ல. கிருஷ்ணர் இருந்து வேறானது அல்ல அவருடைய நாமம், ரூபம், குணாதிசயங்கள்லாம். அது பிரிக்க முடியாது. கஜேந்திரன் கூட, அந்த கஜேந்திரன் கஷ்டத்துல இருக்கும்போது பகவான் அங்க இல்ல. கஜேந்திரனுடைய யானை, அந்த யானையோட காலை முதலை பிடிச்சு கடிச்சு ரத்தம் வருது. கஜேந்திரன் உயிருக்காக போராடுற, பல தெய்வ வருஷங்கள் உயிருக்காக போராடி இருக்காரு. கஜேந்திரன் உடலை விடக்கூடிய நேரத்துல சோர்ந்து போய் அந்த தாமரை குளத்திலிருந்து ஒரு தாமரை எடுத்து மேல தூக்கி, ஓ ஆதி மூலமே அப்படின்னு பகவான் கூப்பிட்டார். ஆதி மூலம் அவர்தான், கிருஷ்ணர் தான் ஆதி. அகம் ஆதிரிகி தேவானா ஆதி தேவம் அஜம் விபு. கிருஷ்ணாதான் ஆதி, அநாதிர் ஆதிர் கோவிந்தா. அந்த பகவானை அழைத்த உடனே பகவான் அங்க வர்றாரு. உடனே நான் வரேங்கிறாரு. மையா சக்த என்ன சொல்றாரு பகவத்கீதையில, பவாமீன சிறப்பாத்தா மையா வேட்சி செய்த சாங்கிறார் பகவத்கீதைங்க 12.7ல பகவான் சொல்றார், ஒரு ஜீவாத்மா என்னை அழைத்த உடனே நான் வரேங்கிறார். ஒரு பக்தன் என்னை அழைச்ச உடனே பாருங்க. 12.7 ஸ்லோகம் மறந்து போயிட்டேன், ஒரு நிமிஷம். பகவான் சொல்றாரு, அந்த பக்தன் கூப்பிட்ட உடனே, நான் கூப்பிட்ட குரல் நான் ஓடி வரேங்கிறார் கிருஷ்ணா. பதிமூணு 12வது. ஒரு நிமிஷம். அந்த பக்தனை உடனடியா நான் சம்சார சாகரத்துக்கு விடுவிக்கிறேன். மிருத்யு சம்சார சாகர பவாமீன சிறப்பார்த்தா மையாவேஷ சேதசா. ஸ்டார்டிங் மறந்து போச்சேன். சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அந்த பக்தனை உடனடியா நானே விடுவிக்கக்கூடியவனா இருக்கேங்கிற. அதனால இங்க வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, பகவானுடைய நாமத்துல நம்ம அடைக்கலம் பெறும்போது அந்த நாமம் நம்மளை காப்பாற்றும். ஏன்னா அந்த நாமமும் பகவானும் வேற வேற இல்ல. அது திரௌபதிக்கு நடந்த போதும் சரி, கஜேந்திரனுக்கு நடந்த போதும் சரி, அஜாமிலனுக்கு நடந்த போதும் சரி, இங்க ஹரிதாஸ் தாக்கூர் நடந்த போதும் சரி, இவங்க எல்லாருமே பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. வெறுமனே பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொண்டதுனால. பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொண்டதுனால இவங்க ரொம்ப சுலபமா அதை கடந்து வந்துட்டாங்க. மேலும் பிரபா என்ன சொல்றாரு, அதோபஸ்பிருஷ்ய சலிலம் பிராணா ஆயம் வாக்கியதः ஜாயஞ்சஜாப விரஜம் பிரம்மஜோதி அஜானதம் பிரம்மஜோதி அஜானதம். அதன் பின்னர் அந்த பிராமணர் நீராடி விட்டு சமாதி நிலையில் அமர்ந்து பேச்சை கட்டுப்படுத்தி காயத்ரி மந்திரத்தினை வாயிலும் ஜபித்தபடி பிரம்மஜோதி நிலை தியானத்தில் ஆழ்ந்தார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
பிராமணர்கள் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி அவங்க அமைதி நிலை அடைய ஆன்மீகத்துல பக்குவமடைய முயற்சி பண்றாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் பகவானுடைய புனித நாமத்தை சொல்லும் போது அந்த புனித நாமத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவங்க உரத்த குரல்ல பாடலாம், வாய் விட்டு ஜபிக்கலாம், பாடலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். அப்ப இந்த முறை வந்து அந்த வேத மந்திரம் உச்சரிக்கிறதோடு இது உயர்ந்தது. வேத மந்திரங்கள் கூட சில கட்டுப்பாட்டு விதிமுறை இருக்கு. இப்ப காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும்னா ஆன்மீக குருட்ட தீட்சை வாங்கி அதை மனதால ஜபித்து அப்படியே தனக்குள்ள முணுமுணுக்கணும், யாரும் கேட்க கூடாது. ஓம் பூர்பவஸ்வஹா அப்படின்னு தன் மனதுக்குள்ள ஜபிக்கணும். அந்த வார்த்தையை மற்றவங்க கேட்டா அது பிரயோஜனம் இல்லை. அது சீக்ரெட் மந்திரா. சீக்கிரம் ரகசியமான மந்திரத்தை வந்து முணுமுணுத்து தனக்குள்ள சொல்லணுமே தவிர அதை மைக் போட்டு சொல்ல முடியாது. ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தெருவில் பாடலாம், மைக் போட்டு சொல்லலாம், கத்தலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம். ஏன்னா அது மகா மந்திரம். அதனால பிரபுபா சொல்றாரு, இந்த மகா மந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, இந்த மகா மந்திரம் உயர்ந்த மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. கஷ்யப் முனிவர் ஒரு மாயாவாதி என்று தெரிகிறது. இவரது நடத்தையினை மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஹரிதாஸ் தாக்கூருடன் ஒப்பிடும் பொழுது புலன்களை கட்டுப்படுத்துவது உருவாவாதி அருவாவாதி காற்றும் உறுதியானவர் என்பது தெரிவாகிறது. அப்போ பகவானுடைய அருவ பிரம்மத்துல மனதை நிறுத்துறதை விட பகவானுடைய தாமரை திருப்பாதத்தின் மனதை நிறுத்துவதும் பகவானுடைய நாமத்துல பற்றுதல் கொள்வதும் ஒரு பக்தனுக்கு மிக சுலபமாயிரும். மனதையும் புலன்களை கட்டுப்படுத்து, மனதையும் புலன்களை கட்டுப்படுத்துக்கு எளிதான வழி வந்து இந்த மகாமந்திர ஜபம் தான். இது பிராக்டிக்கலா பார்த்துருக்கோம் ஹரிதாஸ் தாக்கூர் லைஃப்ல, நடைமுறையில பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இதுக்கு நடைமுறையில சிறந்த உதாரணம் பிரபுபாதர் இருந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உலகம் முழுதும் கொண்டு போய் கொடுத்தார். அப்ப யாரெல்லாம் புலன்ப வாழ்க்கையில் மூழ்கி இருந்தாங்களோ, அந்த ஹிப்பிகள், அமெரிக்க ஐரோப்பிய மாணவர்கள், அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் இளைஞர்கள், ஐரோப்பாவில் உள்ள இளைஞர்கள், அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள், அவங்க வாழ்க்கை முறையில்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாலூர் வாழ்க்கை, முறையற்ற பாலூர் வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரபுபாதர் போய் இந்த மகா மந்திரத்தை கொடுத்த உடனே அவங்க எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கை நெறிமுறைப்பட்டது. அவங்க வந்து சிறந்த வைஷ்ணவராய் இன்னைக்கு வந்து சிறந்த உதாரணமா இருக்காங்க. இது கண்ணு முன்னாடி பாக்குற உதாரணம். எவ்வளவு முறைகள் இருக்கு. பிரபுபாதர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி எவ்வளவு இயக்கங்கள் போய் அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில இருந்து ஒரு சாமிஜி போய் 6 மணி நேரம் பேசி கைத்தட்டலாம் வாங்கியிருக்காரு. ஆனா எந்த மாற்றமும் இல்லை. பெரிய மாநாடுல பேசி அந்த சாமிஜி வந்து இந்திய கலாச்சாரத்தை பத்தி பேசி பெரிய கைத்தட்டலாம் வாங்கியிருக்காரு. ஆனா மன ரீதியா அந்த மாற்றம் ஏற்பட்டது. அவங்க வந்து இந்திய கலாச்சாரத்தை புகழ்ந்தாங்க, பாராட்டினாங்க. மன ரீதியான மாற்றம் எப்ப ஏற்பட்டது, உளவியல் ரீதியான மாற்றம் எப்ப ஏற்பட்டது, பிரபுபாதரை சாதித்தார். ஏன்னா பிரபுபாதர் வந்து நடைமுறையில வாழ்ந்து காமிச்சார். எப்படி பகவானை சரணாகதி பண்ணியிருக்கணும், எப்படி நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருக்கணும், எப்படி ஆன்மீக குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் வலுவாத நம்பிக்கை இருக்கணும். பிரபுபாதா வார்த்தையால சொல்லல, அவர் நடைமுறையில செஞ்சு காமிச்சார். அதனால பிரபுபாதர் மாதிரி ஒரு தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதுதான் மிக எளிமையான வழிமுறை இந்த மாயனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறது. மாயா சக்தி வந்து நாளுக்கு நாள் பலமாயிட்டே இருக்கு. மாயாசக்தி என்ன எப்படி இருக்கு, நாளுக்கு நாள் பலம் வாய்ந்ததா இருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் கிருஷ்ண பக்தர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. ரெண்டும் சைட் பை சைடு நடக்கும். நம்ம இந்த பக்கம் இருக்கிறோமா அந்த பக்கம் இருக்கிறோமா தான் கேள்வி. நம்ம இந்த சக்தியினுடைய பாதையில போறோமா அந்த சக்தியோட பாதையில போறோமா. ஒரு பக்கம் தெய்வீக சக்தி இருக்கு, ஒரு பக்கம் அசுர சக்தி இருக்கு. ரெண்டும் சைட் பை சைடு வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இப்ப கண் கூட பார்க்கலாம். கண்ணு முன்னாடி உள்ள சாட்சி வந்து சமீப காலத்துல பிரபுபாதர் வந்து மேற்கத்திய நாட்டுல போய் எப்படி அவங்கள மனிதர்களா மாத்தினது மட்டும் இல்ல, விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டவங்கள மனிதர்களா மாத்தினது மட்டும் இல்ல, புனிதர்களா மாத்தினது மட்டும் இல்ல, பக்தர்கள் வைஷ்ணவரா மாத்தினர். அதுதான் உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன். அந்த மன மாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன், அதுதான் உண்மையான மாற்றம். அது கண்கூட உள்ள காட்சி. அதனால நமக்கு வந்து இந்த பாலுறு வாழ்க்கை, புலன்ப வாழ்க்கை, இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னு சொன்னா நம்ம பிரபுபாதரி மாதிரி ஒரு ஆச்சாரியர், ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடையணும். அவங்க சொன்ன கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சிறமேற்கொண்டு செய்யணும், அவங்க கட்டளையை நிறைவேற்றணும். எல்லாத்துக்கும் மேல பகவான் நாமத்துல நமக்கு வலுவாத நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ண நாமத்தை விட, பகவானுடைய புனித நாமத்தை விட, இந்த ஹரிநாமத்தை விட எனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. இதை விட சிறந்த அடைக்கலம் கிடையாது. இதை விட உயர்ந்த ஒரு மகாமந்திரம் கிடையாது.
இது ஒன்றே போதுமானது. என்னை எல்லா விதமான களங்கத்திலிருந்தும், பாவ வாழ்க்கையிலிருந்தும், பௌதிக களங்கத்திலிருந்தும், துன்பத்திலிருந்தும், கலியுடைய தாக்கத்திலிருந்தும், மாயானுடைய தாக்கத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு மகா மந்திரமே போதுமானது அப்படின்னு யார் ஒருத்தருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்து மேல வலுவான உறுதியான பிறளாத நம்பிக்கை ஏற்படுதோ அந்த பக்தர் எந்த சூழ்நிலையும் வீழ்ச்சி அடைய மாட்டார். உதாரணம் இருக்கு நிறைய, இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பரம் பிரஜேதே ஹரிராம ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். பகவான் புனித நாமத்துக்கே எல்லா மங்களும் உண்டாகட்டும். அதனால சைத்தன்ய மகாபிரபு அதை கொடுத்திருக்காரு. பிரபுபார் அதை தான் உலகம் முறை கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அதனால இந்த புனித நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம வலுவாத நம்பிக்கையோட ஜபிக்கணும். ஃபர்ஸ்ட் நாமத்து மேல நம்பிக்கை. நான் சாண்டிங் பண்றேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த தேவதை மேலையும் பயம் கிடையாது, எந்த கிரகத்து மேலையும் பயம் கிடையாது, எந்த துஷ்ட சக்தி எனக்கு ஏது மேலையும் பயம் கிடையாது. ஏன்னா பயஸ்வரூபமே பகவான் நாமத்தை கேட்டா பயந்து போயிடும். ஆபன்ன சம்சதிர் கோரா என்னாம விவசோகிரகான் ததசக்தி விமுக்ஷேதி எவ்விவேதி ஸ்வயம் பயம். பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கா, அந்த பய தேவதை பகவான் நாமத்தை கேட்டா பயந்து போயிடுவான். அப்ப அந்த பகவான் நாம சொல்ற பக்தனுக்கு என்ன பயம்? தேவையில்லாத பயம். எனக்கு என்ன ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ, அவன் எதிர்காலம் என்ன ஆயிருமோ, அது என்ன ஆயிருமோ, இது என்ன ஆயிருமோ. அன்வான்ட் ஃபியர், அன்னெசரி ஃபியர், தேவையில்லாத பயம். பகவான் நாமத்தில் நமக்கு வலுவாத நம்பிக்கை இருக்குன்னா தேவையில்லாத பயம் இல்லை. அப்ப பகவான் நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, அந்த நாமத்தை குற்றமற்று ஜபிக்க வேண்டும். அதனாலதான் தினம் படிக்கிறோம், 10 குற்றம் தவிர்க்கணும், 10 குற்றம் தவிர்க்கணும், 10 குற்றங்களை தவிர்த்தே ஆக வேண்டும். பகவான் நாமத்தை உச்சரிக்கும் பக்தர்கள் 10 குற்றத்தை கவனமாக தவிர்க்க வேண்டும். இந்த 10 குற்றம் எல்லாருக்கும் தெரியும். முதல் குற்றத்திலிருந்து 10வது குற்றம் வரைக்கும். 10வது குற்றம் பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பதும் குற்றமாகும். அது கவனக்குறைவா சொன்னாலும் குற்றம் தான், அது முழு பலன் கிடைக்காது. அப்போ அந்த சொல்லக்கூடிய நாமத்தை கவனமா சொல்லணும், குற்றங்களை தவிர்த்து சொல்லணும். வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது, தேவதிக்கு அபராதம் பண்ணக்கூடாது, நாமத்தை பயன்படுத்தி பாவகாரியம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி. ஆன்மீக குருவை சாதாரண மனிதனை நினைக்கக்கூடாது, அவர் கட்டளையை நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 10 குற்றங்களை தவிர்த்து, யார் ஒருத்தர் 10 குற்றங்களை தவிர்த்து கவனமா பகவான் நாமத்தை சொல்லி அதுல பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காங்களோ அந்த பக்தனுக்கு கவலையோ பயமோ சோகமோ தேவையே இல்லை. ஒரு நாளும் அந்த பக்தன் கிட்ட இவை எதுவும் நெருங்காது. நாமத்தை வந்து உறுதியா பிடிச்சிண்டா. ஹரே கிருஷ்ணா. விரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி